உலகத்தையே ஒரு வழி ஆக்கி வச்சுச்சு இந்த கொரோனா வைரஸ் பெருந்தொற்று. இதுக்கு முன்னாடி மனுஷனை இந்த வைரஸ் பாதிக்காததுனால இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு எல்லாரும் திகச்சு போயிருந்தாங்க. அப்போதான் ரொம்ப நாளாக நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய யூஸ் பண்ணுற கான்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தாங்க. அதில் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துகிற முதல் ஸ்டெப்பான சிம்டம்ஸை நிறுத்துறதுல இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து COVID-19 ரெக்கவர் ஆன எல்லாரையும் பிளாஸ்மா டொனேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பிளாஸ்மா டொனேஷன்னா என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிளாஸ்மா தெரப்பி இதுக்கு முன்னாடி வந்த பெருந்தொற்றுகளான சார்ஸ், மெர்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்டுச்சு. பிளாஸ்மாங்கிறது ரத்தத்தில் 45% இருக்கிற இரத்த சிவப்பு அணுக்கள், நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாக உள்ள இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் ரத்தம் உடம்புலேருந்து வெளில வந்தால் அது உறையிறதுக்கு உதவி செய்கிற இரத்த பிளேட்லெட்டுகள் மற்றும் வேறு சில உயிரணுக்கள் எல்லாத்தையும் நீக்கின அப்புறம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற கோல்டு கலர் திரவம் தான் பிளாஸ்மா. இருக்கிற புரோட்டீனில் சில புரோட்டீன்கள் COVID-19 குணப்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி புரோட்டீன்களாக இருக்கும். எடுத்த பிளாஸ்மாவை COVID-19 இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க உடம்பு தானாகவே ஒரு ஆன்டிபாடி உருவாக்காமல் நம்ம வெளிலேருந்து ஒரு ஆன்டிபாடியை உள்ளே அனுப்பி நோயை குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பேசிவ் இம்யூனிட்டி, செயலற்ற நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா டொனேஷன் சொல்கிறப்போ அது ரொம்ப சிக்கலான விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் பிளாஸ்மா டொனேஷன் ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனால் அது பிளட் டொனேஷன் மாதிரி தான். பிளட் டொனேஷன் பண்ணுறப்போ பிளட்டை முழுசாக எடுத்துப்பாங்க. அதே பிளாஸ்மா டொனேஷன் பண்ணுறப்போ ஒரு மிஷின் பிளட்லேருந்து பிளாஸ்மாவை மட்டும் பிரித்து எடுத்து மற்ற அணுக்களை சலைன் சொல்யூஷனோட சேர்த்து உடம்புக்கே திருப்பி அனுப்புது. எடுத்த பிளாஸ்மாவை உடம்பு 24 to 48 மணி நேரத்துக்குள்ளே உற்பத்தி பண்ணுது. பிறகு அந்த பிளாஸ்மாவில் பரவக்கூடிய நோய்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதோட சேர்த்து மற்ற சில டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு தேவைப்படுற பேஷண்ட்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பேருக்கு பிளாஸ்மா டொனேஷன் ஒர்க் ஆகும். அப்போ ஏன் வேக்சின் மாதிரி அதை யூஸ் பண்ணல? ஏற்கனவே வந்தவங்களுக்கு 2வது தடவை வராமல் இருக்கவோ இல்லைனா உடம்பை நோயை எதிர்த்து போராடவோ மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் பிளாஸ்மா டொனேட் பண்ண முடியாது. 50 கிலோக்கு கீழே உள்ளவங்க டொனேட் பண்ண முடியாது. குழந்தை பெற்ற பெண்கள் டொனேட் பண்ண முடியாது. இரத்த அணுக்கள் ரத்தத்தில் கம்மியாக இருந்தாலோ இல்லைனா பிளட் ப்ரெஷர், சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் இருந்தாலோ அவங்களாலையும் டொனேட் பண்ண முடியாது. அடுத்த பெருந்தொற்றை தடுக்கிற அளவுக்கு இப்போ முன்னேற்றங்கள் ஏற்படும்னு நம்புவோம். நான் வியப்பது.